வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நாம் என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை. இது பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டம் தான். ஏன்னா மக்கள் வந்து வேண்டாம் இந்த விமான நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதோட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு விமான நிலையம் கட்டாயம் வேணும் அப்படின்னா நீங்கள் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, எதுக்காக இந்த விளை நிலங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது மக்களுடைய பிரச்சனை. ஸோ மக்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாடு வந்து வளர்ச்சி அடைகிறது, மாநிலமும் வளர்ச்சி அடைகிறது, அந்த வளர்ச்சி திட்டங்களில் இது ஒரு திட்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் வளர்ச்சி திட்டத்துக்காக இந்த மாதிரி ஒரு 5000 ஏக்கரில் ஒரு ஏர்போர்ட் கட்டுறோம். அதற்கு எங்ககிட்ட இருக்கிற நிலங்கள் போக 3774 ஏக்கர், அதாவது அரசுக்கிட்ட ஏற்கனவே சில நிலங்கள் இருக்குது, அதை தவிர்த்து மக்களிடம் கையகப்படுத்தக்கூடிய நிலம் வந்து 3774 ஏக்கர். மொத்தம் வந்து 5200 ஏக்கருக்கு மேலே அவங்க இதுக்கு எடுக்கிறாங்க. இந்த 5200 ஏக்கர்கிட்ட இதை எடுத்து இந்த விமான நிலையம் கட்டுறதுனால வளர்ச்சி அடையும் நாடு, மாநிலம் வளர்ச்சி அடையும், நிறையா வருவாய் வரும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும், எங்களோட விளைநிலங்கள் போகும், எங்களுக்கு வந்து வேறு எங்கேயும் போகிறதுக்கு போக்கிடம் இல்லை, அதனால் எங்களை அப்படியே விட்டுருங்க, நாங்கள் பாட்டு இங்கே அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு பொழைச்சிட்டு போயிருக்கோம், நாங்கள் உங்ககிட்ட வேறு எதுவும் கேட்கல, எங்களை அப்படியே விட்டால் போதும், உங்ககிட்ட நாங்கள் வேலையில் எதுவும் வந்து நிற்கலையே, அப்படியே விட்டால் போதும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இது யார் பக்கம் நியாயம் இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு, இது யார் சொல்கிறது உண்மை இருக்குது, இதில் யார் வந்து பயனடைவா, யார் வந்து பாதிக்கப்படுவா, இதனால் நமக்கு பொதுமக்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து வளர்ச்சி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இது வளர்ச்சியா அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதாவது வளர்ச்சி அப்படின்றது எப்படின்னா, இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வளங்களை, அதாவது வளங்களில் 2 வகை உண்டு. ஒன்று தீர்ந்து போகக்கூடிய வளங்கள், இன்னொன்று தீராத வளங்கள். இது போன்ற 2 வளங்கள் இருக்குது. ஸோ தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் அப்படின்றத ரொம்ப பார்த்து கவனமாக பயன்படுத்தணும். இன்னொன்று தீராத வளங்கள், அது வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதையும் நம்ம முறையாக பயன்படுத்தி நம்ம நல்ல விதமாக நம்ம வந்து வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். இப்போது இவங்க எடுக்கக்கூடிய இந்த வளர்ச்சி திட்டங்கள், இவங்க கொண்டு வரக்கூடிய இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் எங்கே பாதிக்குது அப்படின்னா, இந்த தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப அதிகமாக இவங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக நமக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் அதை திரும்ப உருவாக்க முடியாது. இப்போ ஒரு மலையை வந்து குடஞ்சி, மலையை வந்து அப்படியே தனித்தனியாக பாறைகளாக உடச்சி, அதுக்கப்புறம் அவங்க வந்து எம்சாண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா. இப்போ அந்த மலையை திரும்ப இவங்களால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாக்க முடியாது. அப்போ அது வந்து ஒரு தீர்ந்து போகக்கூடிய ஒரு வளம். ஆனால் இப்போ வந்து சில வளங்கள் இருக்குது. இப்போ சூரிய ஒளி, அது தீர்ந்தே போகாது இல்லையா, எப்போவுமே சூரிய ஒளி வரும். அந்த சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு வளர்ச்சி திட்டம் தான். அதனால் ஏதாவது பாதிப்பு வருமானா பாதிப்பெல்லாம் கிடையாது. சூரிய ஒளினால் நம்ம வந்து இந்த சோலார் பேனலை வாங்கி போட்டு சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அது வந்து தீர்ந்து போகக்கூடிய வளமும் கிடையாது. ஆனால் இந்த மலையை உடச்சி கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு தீர்ந்து போகக்கூடிய ஒரு வளம் இல்லையா. அது மாதிரி தான் இப்போ மண் அள்ளி விற்கிறாங்க இல்லையா, அந்த மண் அள்ளி எடுத்துகிட்டு போனால் மண் திரும்ப வந்துருமா தானா, அந்த மாதிரி சில வளங்கள் வந்து தீர்ந்து போகக்கூடியது. அந்த வகையில் இந்த விளை நிலம் அப்படின்றதும் நம்ம ஒரு வளமாக தான் பார்க்கணும். இங்கே இந்த விளை நிலம் அப்படின்றது ஒன்று உருவாக்குறது வந்து அவ்வளோ எளிதில்லை. சாதாரணமாக ஒரு தரிசு நிலத்தை நீங்கள் விளைநிலமாக மாற்றணும்னா அதுக்கு ரொம்ப பாடுபடணும். அதற்கு பல்வேறு விதமான உழைப்பு தேவைப்படுது. சாதாரணமாக நீங்கள் மட்டும் இல்லை, மக்கள் மட்டும் இல்லை, மக்களோடு சேர்ந்து மாடும் உழைக்கணும். இப்போ அதுக்கு பதில் டிராக்டரை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் டிராக்டர் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்காது. மாடு தான் வந்து சிறந்தது விவசாயத்திற்கு. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். மாடு இருந்தால் டிராக்டர் விற்காது, அதனால் டிராக்டர் வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நீங்கள் மாடை வச்சுக்கிட்டு இன்னும் பழைய காலத்து ஸ்டைலில் இருக்கீங்க, நீங்கள் வந்து நவீன முறைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து மூளை செலவை செய்து உங்களை வந்து உங்கள்கிட்ட டிராக்டர் எடுத்துகிட்டு போவாங்க.
ஆனால் வந்து நமக்கு இப்போ அந்த விஷயத்தை நம்ம தனியாக வேற ஒரு காணொலியில் பேசலாம். இப்போ இந்த காணொலியில் விளைநிலம் அப்படின்றது ஒரு வளமாக தான் நம்ம இங்கே பார்க்கணும். அந்த வளம் வந்து இங்கே அளிக்கப்படுது. இந்த 5000 ஏக்கர் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு திட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த விளைநிலங்கள் அனைத்தும் பாழா போகும். திரும்ப வந்து அப்படி ஒரு விளைநிலத்தை அந்த இடத்துல உருவாக்குறது ரொம்ப சிரமம். ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா விளைநிலம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடு சேர்த்து பல்வேறு கம்மாய்கள் இருக்குது, ஏரிகள் இருக்குது, குளங்கள் இருக்குது, குட்டைகள் இருக்குது, கிணறுகள் இருக்குது, அது போக அங்கே ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்குது. இவங்க வந்து சாதாரணமாக ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அதில் பல்வேறு விஷயத்தை அளிக்கிறாங்க. இது போக அங்கே மக்கள் அவங்களுடைய வீடுகள் இருக்குது, சொந்த வீடுகளும் இருக்குது, வாடகை வீடுகளும் இருக்குது. அது போக அவங்க வந்து வாடகை வீடுனாலும் யாரோ ஒருத்தருக்கும் அது சொந்த வீடு தானே. அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. இத்தனை விஷயம் அவங்க பாதிக்கப்படும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இழப்பீடு தரோம். இப்போதைக்கு 29,150 கோடியில் இந்த திட்டத்தை உருவாக்கி இதில் வந்து 400 கோடி 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துறதுக்கு வருவாய்த்துறை கொடுத்துருக்கதா ஒரு தகவல். இது வந்து ஒரு மாதத்திற்கு முன்னாடி இது போன்ற ஒரு நிலைமை. அதற்கு பிறகு அவர் இன்னும் அந்த மீதம் இருக்கக்கூடிய நிலங்களையும் கையகப்படுத்தக்கூடிய வேலை வருவாய்த்துறை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் வந்து மக்கள் இதில் உடன்படாத, நாங்கள் நிலத்தை தரமாட்டோம் அப்படின்னு உடன்படாத விவசாயிகள் இருப்பாங்களே, அந்த மக்கள் இருப்பாங்களே, அவங்க தான் போராடிட்டு இருக்காங்க. நமக்கு காசு வந்தால் போதும், விளை நிலத்தை கொடுத்துட்டு நம்ம வேலை எங்கேயாவது போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு போகிறவங்க கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போராடுற மக்கள் ஏன் அவங்க காசை வாங்கிக்கிட்டு போகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க அதை வந்து வெறும் வயிற்று பொழப்புக்கான தொழிலாக பார்க்கல. அதை அவங்க வாழ்க்கையாக பார்க்குறாங்க, அவங்க வாழ்ந்த இடமா பார்க்குறாங்க, அது அவங்களோட பூர்வீக தொழிலாக பார்க்குறாங்க. அங்கே அவங்க குலதெய்வம்லாம் கோயிலெலாம் இருந்திருக்கும், அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடமா இருக்கும், அவங்க பிள்ளைங்கள்லாம் பிறந்து வாழ்ந்ததாக இருக்கும், இல்லை அவங்களே பிறந்து வாழ்ந்த இடமா இருக்கும். அந்த ஏரி கம்மாய் குளையெல்லாம் குளிச்சிருப்பாங்க, அவங்க குலதெய்வம்லாம் இருக்கும். அவங்களுக்கு அதோட நிறைய தொடர்புகள் உண்டு. அதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டு அப்படி தூக்கி போட்டு ஓடுங்க, எங்களுக்கு ஏர்போர்ட் தான் வேணும், எங்களுக்கு விமான நிலையம் வேணும், அதனால் தயவு செஞ்சு நீங்களாம் போயிடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிற இந்த விமான நிலையம் எதற்கு அப்படின்னு ஒரு முதல் கேள்வி வருது. இப்போ இங்கே ஒரு 1000 ஏக்கரில் ஒரு விமான நிலையம் மீனம்பாக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த விமான நிலையம் பத்தலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கே இருக்கிற விமான நிலையத்தில் எல்லா வானூர்திகளும் சரிவர வந்து போகுதா? அப்படியே வந்து போனாலும் அதில் எல்லாரும் முழுமையாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து இண்டிகோ அப்படின்ற ஒரு விமான நிலையம் தான் அதிகமாக இருக்குது. மற்ற விமானங்கள்லாம் ரொம்ப கம்மி. அதே மீறி அந்த இப்போ இண்டிகோ விமானமும் ஒரு பிரச்சனையில் இருக்குது. இப்போ அந்த விமானங்களும் பல்வேறு விமானத்தை இயக்காமல் ரத்து பண்ணி அதற்கப்புறம் அது ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் மக்கள் எந்த அளவுக்கு விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு விமானத்தினுடைய தேவை அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு விமானம் தேவை அதிகரிச்சிருக்குன்றதை அரசு தான் வந்து சொல்லணும். இப்போ நான் ஒரு விமான நிலையத்தை விட்டு அடுத்து இன்னொரு விமான நிலையத்துக்கு போகிறேன், இல்லை வந்து எனக்கு இன்னொரு விமானம் தேவைப்படுது அப்படின்னா அந்த தேவை எதனால் ஏற்பட்டது? ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அள்ளி கொண்டு போய் வேற எங்கேயாவது கொடுக்க வேண்டியதற்காக அவசரமாக அந்த விமான நிலையம் கட்ட வேண்டும் நினைக்கிறீங்களா? இல்லை அந்த விமான நிலையத்தின் மூலமாக வேறு ஏதாவது சரக்குகள் வந்து போகிறதுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன சரக்கு வரும், என்ன சரக்கு போகும்னு எங்களுக்கு தெரியணும். ஏன் இப்போ அந்த சரக்குகள் ஏன் இருக்கிற விமான நிலையத்திலே வந்து போக முடியாமல் ஏன் இன்னொரு விமான நிலையம் வேணும் அப்படின்ற அதுக்கான சரியான காரணத்தை சொல்லுங்கள். வளர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தையில் வந்து நீங்கள் முடிச்சிட முடியாது. நீங்கள் எடுக்கக்கூடிய விளைநிலங்களெல்லாம் பார்த்தா அந்த இடத்துல வளர்ச்சி வர மாதிரி தெரியல, வறட்சி வேணால் வரும்ன்றது எங்களுக்கு புரியுது. ஏன்னா அது ஒரு விளைநிலத்தையும் இந்த ஏரி கம்மா குளங்களெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டு மூடி விட்டு அந்த இடத்துல அதில் வத்த வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விமான நிலையத்தை எழுப்பினீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து வறட்சியாக தான் போகும். சரி, இப்போ இதில் நீங்கள் வந்து இந்த விமான நிலையத்தின் தேவை என்ன? மக்கள் தொகை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? மக்கள் தொகை அதிகரித்தா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதுக்கான அதிகப்படியான பேர் விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கே வரணும். அப்போ சரி, அதிகப்படியான பேர் இங்கே ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் இருக்கிறத பயன்படுத்தி அவங்கெல்லாம் எங்களுக்கு இந்த விமான நிலையம் பத்தலை, இல்லை இந்த விமான நிலையம் போதலை, இங்கே இடம் வசதி இல்லை, இங்கே விமானங்கள் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, இல்லை இது யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கணும்ல. இப்போ விமானிகளோ இல்லை அந்த விமானத்தை இயக்கக்கூடிய அந்த நிறுவனங்களோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களோ எங்களுக்கு வந்து இந்த விமான நிலையம் பத்தலை, இது போதலை, இல்லை போதுமான விமானங்கள் இல்லை வந்து நிறைய விமானங்கள் இருக்குது, அதை நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே அடுத்த விமானத்தை பற்றி யோசிக்க முடியும்.
ஆனால் இதில் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் வந்து இன்னொரு விமான கட்டணம்னு துடிக்கிறீங்கன்றது தெளிவாக சொல்லணும். வளர்ச்சின்னு ஒரு வார்த்தையில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு போக முடியாது. என்ன தேவை வந்துச்சு நீங்கள் இன்னொரு விமான நிலையம் கட்டுறீங்க, அதுக்கு தெளிவான பதில் சொல்லுங்கள். நிறைய விமானங்கள் இன்னைக்கு புதுசாக இந்த நிறுவனங்கள் வாங்கி அதெல்லாம் இங்கே நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா எதனால் திடீர்னு அவ்வளோ விமானங்கள் வாங்க வேண்டிய சூழல் வருது அவங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ மக்கள் பயன்படுத்த போகிறாங்கன்ற ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி, இல்லை இந்த மாதிரி வரும்னு எதிர்காலத்தில் இப்படி தான் வரும்ன்றதை முன்கூட்டியே கணிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியணும். வளர்ச்சி அப்படின்றது விமான நிலையம் கட்டுவது வளர்ச்சி அப்படின்றது இல்லை. அது ஒரு நீங்கள் வந்து இப்போ எத்தனையோ உள்கட்டமைப்பு வசதிகள்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அதுவும் ஒன்று போக்குவரத்து வசதின்னு சொல்லலாம். அது ஒரு போக்குவரத்து வசதின்னு சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே ஒரு விமான நிலையம் இங்கே 1000 ஏக்கரில் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு விமான நிலையம் அப்படின்றதுக்கு தெளிவான பதில் சொல்லணும் அரசு. அப்படி நீங்கள் அதுக்கு பதில் வந்து இல்லை, இந்த நிறுவனங்கள்லாம் எங்ககிட்ட வந்து நிறைய விமானங்கள் நாங்கள் இயக்க போகிறோம், எங்களுக்கு இங்கே இந்த இடம் போகுது இல்லை அப்படின்னு சொன்னால் திடீர்னு அவ்வளோ அந்த நிறுவனங்கள்லாம் வந்து இவ்வளோ அதிகமான விமானங்கள் வாங்கி இங்கே இயக்குவதற்கான காரணமோ இல்லை தேவையோ என்ன வந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் எப்பவும் போல தான் இருக்கான், எப்பவும் போல தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் வந்து இன்னமும் புகை வண்டியிலையும் பேருந்துகள்லையும் தான் போயிட்டுருக்காங்க. அது போக இப்போ வந்தே பாரத்ன்னு போன்ற இந்த ரயில்கள்லாம் பயன்படுத்தப்படுது. அது போக அவங்கவுங்க தனித்தனியாக இப்போ எல்லோரும் மகிழுந்து வச்சுக்கிறாங்க. அதனால பல்வேறு விதமான போக்குவரத்து வசதிகள் இருக்குது. இப்போ இது போக மெட்ரோ வேறு இருக்குது. ஸோ என்ன ஏதாவது நான் வெளியூர்களுக்கு போக வேண்டியது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உள்ளூர்களுக்கே நான் சொல்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிறது ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னலுக்கும் நீங்கள் பயன்படுத்துவீங்க, பன்னாட்டு விமானத்துக்கும் பயன்படுத்துவீங்க, உள்நாட்டுக்கும் பயன்படுத்துவீங்கன்றது எனக்கு தெரியும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சொன்னதே அது வந்து பசுமை வெளி விமான நிலையம், அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மேலே சொல்லியிருக்கீங்க. நான் அது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இங்கே வந்து இது போன்ற உள்ளூர் போக்குவரத்தில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வெளிநாட்டுக்கு போகிறதோ இல்லை உள்நாட்டுக்குள்ளாரையே விமானங்கள் பயன்படுத்துகிறவங்க ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் தொகை திடீர்னு அதிகரிச்சிருச்சா அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதிகரித்திருக்கா, குறைஞ்சிருக்கா? ஏன்னா அப்போ அதெல்லாம் அதிகரிச்சிருந்ததுன்னா இந்த விமான நிறுவனங்கள்லாம் லாபத்தில் ஓடணும் இல்லையா? ஆனால் விமான நிறுவனங்களுடைய அந்த டேட்டாலாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவர்களுடைய அந்த பங்கு வர்த்தகத்தில் அவர் வந்து சில கணக்குகளை சமர்ப்பிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தோம்னா எந்த நிறுவனமும் லாபத்தில் ஓடுற மாதிரியே தெரியல, இண்டிகோன்ற ஒரு விமானத்தை தவிர. அதுவும் எவ்வளோ கடன்கள் இருக்குன்றது முழுசாக ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் விமான நிலையங்கள் லாபத்தில் ஓடலை, நட்டத்தில் தான் ஓடுது. அது வந்து பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுப்பீங்க இந்த கருத்தை. மக்கள் தொகை அதிகமாகின்றது இருக்கட்டும். ஆனால் விமானத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தால் விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த விமானங்கள், அந்த நிறுவனங்கள் மிக அதிகமான லாபத்தை ஈட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் லாபத்தை ஈட்டவில்லை. அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் அதை பயன்படுத்தவில்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு கருத்து உண்டு. இல்லை அப்படின்னா மக்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க, விமான நிலையங்கள் கட்டணத்தை கூட்ட முடியாமல் ஒரு குறிப்பிட்ட கட்டணத்துக்குள்ளே வசூலிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் விமான கட்டணங்கள்லாம் பார்த்தா அப்படி தெரியல. இண்டிகோன்ற அந்த ஒரு விமானத்தை தவிர, அந்த நிறுவனத்தை தவிர, இண்டிகோன்ற அந்த ஒரு விமான நிறுவனத்தை தவிர மற்ற நிறுவனங்கள் எல்லாமே விலை கூட தான் வச்சு விற்குது இல்லையா? நம்ம வந்து அந்த கட்டணத்தை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லாரும் நட்ட கணக்கு வேற காட்டுறாங்க. மக்கள் அதிகமாக பயன்படுத்தி விமான கட்டணமும் அதிகமாக இருக்குது, மக்கள் அதிகமாகவும் பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா அவங்க லாபத்தில் இயங்கணும், ஏன் நட்டத்தில் இயங்குறாங்க? அப்போ அவங்க வந்து லாபத்தில் இயங்கலை. அப்போ அங்கே 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, அவங்க கட்டணம் கம்மியாக இருக்கணும், இல்லை மக்கள் கம்மியாக பயன்படுத்தணும். இப்போ கட்டணத்தெல்லாம் போய் பார்த்தோம்னா இண்டிகோன்ற அந்த ஒரு விமான நிறுவனத்தை தவிர மற்ற எல்லா விமான நிறுவனமும் கட்டணத்தை அதிகமாக தான் வச்சு விற்குது. அப்போ அவங்க கட்டணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பயன்படுத்துவது மக்கள் அதிகமாக அதை பயன்படுத்தவில்லை, அதனால் அதற்காக நட்டம் வந்து வருகிறது. அதுதான் இங்கே வந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயம். மக்கள் பயன்படுத்துகிறவனும் இந்த இண்டிகோ விமான நிறுவனத்தை நோக்கி தான் போகிறான். ஏன்னா அது கட்டணம் கம்மியாக இருக்குது, அதனால் அந்த நிறுவனத்தை நோக்கி போகிறான். இப்போ பயன்படுத்துகிறவங்கலாம் அந்த ஒரு விமான நிறுவனத்தை வந்து போகிறான்னு வச்சுப்போம். மற்ற விமான நிறுவனங்கள் பயன்படுத்தவே இல்லைன்னு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கம்மியான மக்கள் பயன்படுத்துகிறாங்க, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் அதிகமாக பயன்படுத்திட்டு மற்ற நேரங்களில் அதை ரொம்ப பயன்படுத்துவதாமல் இருக்காங்க. இதனால தான் அந்த நிறுவனங்கள்லாம் நட்டத்தில் போகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்காக இன்னொரு விமான நிலையம்?
ஒரு நிறுவனம் தான் அது லாபகரமாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இண்டிகோ மட்டும் லாபகரமாக இயங்குதுன்னு வச்சுப்போமே. அதையும் ஒழிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க மத்திய அரசாங்கம். ஏன்னா அவங்க சொன்ன அந்த பாலிசி மூலமாக தான் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நம்ம இப்போ அந்த விமான நிறுவனத்துக்கு ஆதரவாக நம்ம இங்கே பேச போகிறதில்ல. ஆனால் மக்களுக்கு அது கட்டணம் கம்மியாக இருந்தது. அது இப்போ பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு ஐயப்பாட்டில் நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம இந்த 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 5000 ஏக்கர் விமான நிலையத்தை பற்றி பேசுவோம். இதில் வந்து தேவை எதற்காக வந்தது அப்படின்றத அரசு சொல்லணும். ஏன்னா விமான நிறுவனங்கள் நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு, கட்டணம்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியல. அப்போ மக்கள் பயன்பாடு தான் கம்மியாக இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி சீசனில் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாத மாதிரி தெரியுது. இது வந்து இந்த ஹாலிடே சீசன் சொல்லுவாங்க, இந்த விடுமுறை காலத்தில் மட்டும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்ற நேரங்களில் அது ரொம்ப பயன்படுத்தப்படாத மாதிரி இருக்கோ அப்படின்றது ஒரு காரணம். அதனால் இருக்கிற விமானத்துக்கே இங்கே வருமானம் இல்லை, இருக்கிற விமானத்துக்கே இங்கே பயணிகள் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் எதற்காக இன்னொரு விமான நிலையம், என்ன தேவை வந்தது அப்படின்றது தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் அதிகப்படியான பேர் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏன் விமான நிலையம் நட்டத்தில் இயங்குதுன்னு சொல்லுங்கள் இல்லையா? அவர்கள் கட்டணத்தில் ஒன்றும் குறைச்சி விற்கிற மாதிரி தெரியல. அதனால் அவர்கள் நட்டம் அடைந்தார்கள் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் கட்டணத்தை பார்க்குறோம், கட்டணம்லாம் அதிகமாக தான் இருக்குது இண்டிகோன்ற அந்த ஒரு விமான நிறுவனத்தை தவிர. அப்படி இருக்கும்போது அவர்கள் கட்டணம் உயர்வாக இருக்கிறது, ஆனால் விமான நிறுவனம் வந்து நட்டத்தில் இயங்குகிறது. அப்படி இருக்கும்போது ஒன்று மக்கள் கம்மியாக வந்திருக்கணும், இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கணும். அதை தெளிவுபடுத்துங்க. இப்போ கம்மியாக இருக்கக்கூடிய விமானங்களும் கம்மியாக மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எதற்கு இன்னொரு விமான நிலையம்? தேவையே இல்லை. இருக்கிற விமான நிலையத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், இங்கே பக்கத்திலே விரிவுபடுத்தலாம். அதிலே இன்னொரு கொஞ்சம் நிலங்களை கையகப்படுத்தி கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், அதையே பயன்படுத்திக்க முடியும். ஆனால் இன்னொரு விமான நிலையத்தோட தேவை எதற்காக வந்தது, நீங்கள் யாருக்காக இதை செய்கிறீங்க அப்படின்றது தெளிவாக சொல்லுங்கள். இப்போது இது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது, ஏன் அந்த இடங்களை தேர்ந்தெடுத்தீங்க? தமிழ்நாட்டில் இடமே இல்லாத மாதிரி போய் அந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இந்த ஏகநாதபுரம், அந்த காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அந்த பரந்தூர் அப்படின்ற இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? விமான நிலையம் கட்டுவதற்கு வேறு இடமே கிடைக்கலையா? அதுவும் 3 ஆண்டுகள் அங்கேயும் இங்கேயும் போராடி இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடம் பூரா விளைநிலங்களாக இருக்குது. குறிப்பாக அந்த விளைநிலங்கள் இருக்க பகுதி தான் வேணும் அப்படின்னு ஒத்த கால நிற்கிற மாதிரியே தெரியுது இந்த அரசாங்கம். எதற்காக பரந்தூர்? வேற ஏதாவது இடம் தேர்த்துக்கூடாதா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. இப்போது மூணாவது, அந்த சரி பரந்தூர்னு சொல்லிட்டீங்க, விமான நிலையம் வேணும்ட்டீங்க, அது வளர்ச்சின்ட்டீங்க. இப்போது அந்த விமான நிலையத்துக்கு கட்டுறதுக்கு பல பேர் நான் இடம் தர முடியாதுன்னு நிற்கிறான். நீங்கள் எவ்வளோ இழப்பீடெல்லாம் பேசி பார்த்தீங்க. வருவாய்த்துறையும் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணி தான் அங்கே வந்து எல்லாத்தையும் கையகப்படுத்துது. அது நம்ம சொல்ல வேண்டாம். அங்கே வந்து மக்களே ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன நடக்குதுன்னு தினந்தோறும் பல்வேறு காணொலிகள் வருது. மக்கள் போராடினதான் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வேண்டான்னு ஒரு விஷயத்த சொல்லி இவ்வளோ நாள் போராடுறாங்க. அப்படிங்கும்போது அதை மல்லு கட்டி அந்த இடத்த நான் பிடுங்கியே தீருவேன் அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு ஆதரவான அரசா இல்லை மக்கள் விரோத அரசா அப்படின்றது இதுலேருந்து எங்களுக்கு தெளிவாக புரியுது. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ இதே திட்டத்தை நீங்கள் எதிர்த்துருக்கீங்க, போராட்டம்லாம் வேறு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில தொலைக்காட்சிகளில் அதுக்கு எதிராகவும் கருத்துக்கள் வந்தது. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது வேண்டான்னு சொன்ன ஒரு திட்டத்தை ஆளுங்கட்சியானோன்னு ஏன் அதை வந்து ஆதரித்து அதை நிறைவேற்றுறதுக்காக துடிக்கிறீங்க? அதுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியானவனு இன்னொரு பேச்சு. அது வேற வாய், இது நாரவாயின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இரட்டை வேடன்றது திமுகவுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என்னை கேட்டால் உங்களுக்கு உதயசூரியனை எடுத்துகிட்டு இரட்டை இலை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகளுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இரட்டை இலை அதிமுகவுக்கு இருக்க வேண்டிய சின்னமே கிடையாது. அது வந்து நியாயமாக பார்த்தா திமுக இருக்க வேண்டிய சின்னம் தான் தோணுது. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த இரட்டை வேடத்துக்கும் அந்த இரட்டை இலத்தையும் காமிச்சிங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் அப்படி அங்கே வருது பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. சரி, இப்போது அந்த 3 கேள்வி கேட்டிருக்கேன். ஒன்று, இந்த விமான நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குதா இயங்கலையா? அப்படி லாபத்தில் இயங்குதுன்னா, அதாவது லாபத்தில் இயங்கலைன்னா நீங்கள் வந்து எதற்காக இன்னொரு விமான நிலையன்றதை எனக்கு தெளிவுபடுத்தணும். இதுதான் முதல் கேள்வி. ஏன்னா மக்கள் அதிகமான பேர் அங்கே பயன்படுத்தியிருந்தால் அவங்களுக்கு லாபம் வந்திருக்கணும். அவங்க பயன்படுத்தலைங்கும் போது அவங்களுக்கு நட்டம் தான் வரும். அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இதுக்கு இன்னொரு விமான நிலையம், அந்த விமானத்துடைய தேவை என்ன? அதுதான் ஃபஸ்ட்டு, அதுதான் முதல் கேள்வி.
அதுக்கப்புறம் பரந்தூர் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அந்த இடத்துக்கு ஏன் குறிப்பாக அந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? வேறு இடமே கிடைக்கலையா? அது 2வது கேள்வி. 3வது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்த ஒரு திட்டத்தை ஆளுங்கட்சியாக வந்தோன்னே எதிர்த்து ஆதரிச்சிங்க. ஆதரித்து போராடிக்கிட்டு அந்த இடத்த பிடுங்கணும்னு பார்க்குறீங்க. இது வந்து மக்கள் வேண்டான்னு சொல்லியும் நீங்கள் கேட்கல. அதிகமான இழப்பீடு வேணாலும் கொடுப்பேன், கொடுக்காம அதுக்காகனா நான் வந்து ஏதாவது மிரட்டி கட்டியாவது வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும்போது, அப்போ அது வந்து விமான நிலையத்திற்கான திட்டம் மாதிரி தெரியல. அங்கே வேறு என்னமோ ஒன்று இருக்குது. அது அரசாங்கத்துக்கோ இல்லை அரசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்துக்கோ இதை தேவைப்படுதுங்க. அது நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது மறைமுக கூட்டங்களாக இருக்கலாம், இல்லை அரசுக்கே அதில் ஏதாவது லாபம் இருக்கலாம். அதனால் விமான நிலையம் அப்படின்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ண காத்திருக்கீங்க. அது என்னன்றதை தெளிவுபடுத்துங்க. இது வந்து அடுத்த கேள்வி. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து நம்ம ஏற்கனவே பேசும்போது வளர்ச்சி அப்படின்றதுக்கு நம்ம ரெண்டு விதமான வளங்களை பற்றி பேசணும். ஒன்று வந்து தீர்ந்து போகக்கூடிய வளங்கள், ஒன்று வந்து தீராத வளங்கள். இதில் இந்த தீர்ந்து போகக்கூடிய வளங்களில் இந்த விளைநிலங்களும் ஒன்று. இப்போ இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விளைநிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற பேரில் இந்த தொழிற்சாலைகள்லாம் பெருகினதுக்கப்புறம் விளைநிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. எந்தெந்த விதத்துலலாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, இல்லை வந்து எக்ஸ்பிரஸ் வே, இந்த மாதிரி சில ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அந்த திட்டங்கள் வர்றதுனால அதற்கு மக்கள் வந்து நிலங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இது போக அங்கங்கே இந்த மாதிரி விமான நிலையம் கட்டுறேன், போக்குவரத்து நிலையம் கட்டுறேன், பேருந்து நிலையம் கட்டுறேன், இது போன்ற விஷயங்களுக்கு நிலத்தை கொடுக்க சொல்கிறாங்க. அதற்கும் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போக எண்ணற்ற பல திட்டங்கள், இந்த மெட்ரோ ரயில், அது போக இன்னும் பல அரசு திட்டங்கள், சிப்காட்ன்ற பேர்லாம் அது ஒரு பல்காக இடத்த கையகப்படுத்துறது. இது மாதிரி பல்வேறு திட்டங்களுக்கு மக்கள்கிட்டேருந்து நீங்கள் எந்த இடத்த பிடுங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புறம்போக்கு இடங்களெல்லாம் பிடுங்கல. அதாவது புறம்போக்கு இடம்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, தரிசு நிலம். புறம்போக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மக்கள் ஒருத்தவங்க அதில் உரிமை கொண்டாடுறாங்கனாவே அது புறம்போக்கு இடமா இருக்காது, தரிசு நிலம். ஆனால் அது வந்து யாருக்காவது உரிமையாக இருக்கலாம். அந்த தரிசு நிலங்கள் யாராவது அதை வந்து வாங்கி வைத்திருக்கலாம். அது போன்ற நிலங்கள், அதாவது எந்த இதுக்கும் பயன்பாட்டுக்கு இல்லாத இருக்கக்கூடிய நிலங்களை எடுத்து நீங்கள் உங்கள் அரசு திட்டத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதை யாரும் கேட்க போகிறதில்ல. அதுக்கு யாராவது மறுப்பு தெரிவித்து அதில் என்ன காரணம் என்னன்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிறது பூரா விளைநிலங்களாக இருக்குது. அப்போ விளைநிலங்களை அழிக்கணும் அப்படின்ற திட்டம் இருக்கிறதா? ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிற சிப்காட்டுக்கு எடுத்ததுன்னு பார்த்தா விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த 5000 ஏக்கர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா முழுசாக விளைநிலம், தரிசு நிலங்களே ரொம்ப கம்மி. முழுசான்னு சொல்கிறத விட முக்கால்வாசி விளைநிலங்கள் தான். தரிசு நிலங்கள் ரொம்ப 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 கம்மி. அது போக இதில் ஏரி, குளங்கள், குட்டைகள், கிணறுகள் இதெல்லாம் வேற வருது. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் அந்த நீராதாரத்தை அழித்து, விளைநிலங்கள் அழித்து, இந்த விமான நிலையத்தை கட்டி, அந்த விமான நிலையத்தில் யார் போகிறா, யார் அந்த விமானத்தில் போகிறா, வரப்போகிறா, அதில் என்ன சரக்கு வரப்போகுது போகுது, யாருக்கு இந்த விமான நிலையம், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அது வந்து விரும்பலை. இங்கே இருக்கிற பல எதிர்க்கட்சி தலைவர்கள், பல அரசியல் தலைவர்கள் அதை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவரும் அதை எதிர்த்து பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது அவரும் வந்து அதுக்காக நல்லவர்லாம் சொல்ல வரல. அவரோட ஆட்சியிலையும் அப்போலேருந்தே இந்த பிரச்சனை தொடங்கி தானே இருக்குது. அதனால் 2 கட்சியுமே இதுக்கு உடந்ததான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்கள் வந்து வேண்டான்னு சொல்கிற ஒரு திட்டத்தை ஏன் மல்லு கட்டிட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. இதற்கு அடுத்தபடியாக இப்போ அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வளங்கள், இந்த விளைநிலங்கள் தீர்ந்து போகக்கூடிய ஒரு வளம். இந்த வளத்தை அழித்து வளர்ச்சி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையிலே வளர்ச்சி கிடையாது. எப்போவுமே ஒரு தீர்ந்து போகக்கூடிய வளங்களை அழித்து ஒரு திட்டம் வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வளர்ச்சியாக பார்க்க முடியாது. இப்போ இந்த வளம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் விளைநிலங்களே எடுக்க முடியாதா, எந்த திட்டத்துக்கு எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒரு அளவாக எடுக்கலாம். நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா, முடிஞ்ச வரைக்கும் அது எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை அந்த திட்டம் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது, அதனால் பல பேர் பயனடைவாங்க, அதில் வந்து ரொம்ப வருவாய் உண்டு, இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதனால் பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு நல்ல விஷயங்கள் இந்த மாநிலத்துக்கு நடக்கும், அப்படி தான் நீங்கள் இந்த விமான நிலையத்துக்கு சொல்கிறீங்க. நான் அது வரேன், அது என்ன சொல்ல வரீங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதுவும் குறைந்த அளவு எடுக்கிறது நல்லது.
அதை விட்டுட்டு இப்படி 5000 ஏக்கர்லாம் எடுக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த நிலங்களை திரும்ப உருவாக்க முடியாது. நீங்கள் அழிச்சிருவீங்க, அழிச்சு ஏர்போர்ட்டை கட்டிடுவீங்க, திரும்ப அந்த இடத்த விளைநிலங்களை மாற்றுங்க பார்ப்போம். உங்களால் அவ்வளோ எளிதாக முடியாது. அதுக்கு எவ்வளவோ பாடுபடணும். அந்த வேலையெல்லாம் யாருமே இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களே கம்மி. அந்த விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொந்த நிலங்களும் கம்மி. அதை வச்சு அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு சின்ன சின்ன விவசாயிங்களாம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இப்படி யாரோ ஒரு ஆளும் அவங்களாம் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து வேலைக்குன்னு வந்து நிற்கலை. எங்களை அப்படியே விட்டுருங்க, நாங்கள் பாட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோன்றாங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது இடத்த வாங்கி எந்தோ பண்ணிக்கங்க, எங்களை அப்படியே விட்டுருங்கன்றாங்க. இதில் எந்த ஒரு இது ஒரு நியாயமான கோரிக்கையாகப்படுது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் காதில் செவிசாய் நீங்கள் அவங்களுக்குலாம் உங்கள் செவிசாச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க, அப்படி தானே? இப்போது இந்த மக்கள் வந்து வருஷக்கணக்காக போராடி இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருஷக்கணக்காக இந்த இடத்த எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் மதித்து, இல்லை இந்த திட்டத்தை இங்கே கைவிட்டுறலாம், இல்லை இந்த திட்டத்தை வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணவே இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு இவங்களை எப்படி மிரட்டி, காவல்துறையை ஏவி விட்டு, வருவாய்த்துறையை அனுப்பிச்சு, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அனுப்பி மிரட்ட முடியுமா மிரட்டி சில பேர்ட்ட நிலங்களை பிடுங்கினதா ஒரு சில தகவல் வருது. அது போக நீங்கள் வந்து இந்த அதிகமான இழப்பீட்டு தரேன்னு சில பேருக்கு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி சில பேருக்கு அந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையகப்படுத்தியிருக்கீங்க விளைநிலங்களை. இதில் என்ன லாபம் அரசுக்கு இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்தணும் இந்த விமான நிலையத்தின் மூலமாக. அதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஏன்னா அங்கே என்ன சரக்கு வரும், என்ன சரக்கு போகும், என்னென்ன விமான நிலையங்கள் இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்காக இந்த விமான நிலையம், மக்களுக்கு தேவை அதிகரிச்சிருச்சா, தேவை அதிகரிச்சிருச்சுன்னா இங்கே இருக்கிற விமான நிலையத்தை சற்று விரிவுபடுத்தி பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு தேவை அதிகரித்து அதிகமான பேர் பயன்படுத்துகிறாங்கன்ற பட்சத்தில் இந்த விமான நிறுவனங்கள்லாம் லாபத்தில் ஓடணும், ஏன் நட்டத்தில் ஓடுது, இதெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தணும். இதெல்லாம் எதையுமே தெளிவுபடுத்தாமல் நீங்கள் பாடு வரீங்க, நீங்கள் பாடு அப்படியே ஆளுங்களை அனுப்பி அப்படியே டக் 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 டக்குன்னு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ஆல்ரெடி 1000 ஏக்கர் வேறு எடுத்திருக்கீங்க. இப்போது இந்த 5300 ஏக்கர் அதுவும் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். எதற்காக அவ்வளோ நிலங்கள்? ஏன் ஒரு இன்னொரு 1000 ஏக்கரில் ஒரு விமான நிலையம் கட்டிக்கலாம், இல்லை ஒரு 1500 ஏக்கரில் 2000 ஏக்கரில் கூட கட்டிக்கலாம். எதற்காக குறிப்பாக 5200 ஏக்கர் அப்படின்ற அந்த 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 எண்ணிக்கை அந்த அந்த இதையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னொரு 1000 ஏக்கர் வச்சா அதுவே தாராளமாக போதுமானது. ஏன்னா இங்கே ஒரு 1000 ஏக்கரில் ஒரு விமானம் இருக்குது, இன்னொரு 1000 ஏக்கரில் வேறு எங்கேயோ எடுத்தீங்க அப்படின்னா கூட பெரும்பான்மையான விளைநிலங்கள் தப்பிக்கும். நான் அது வந்து நல்லதுன்னு சொல்ல வரல, பெரும்பான்மையான விளைநிலங்கள் தப்பிக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. அப்படியாவது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதையும் நீங்கள் குறைக்கல. மக்கள் போராடினதுக்கப்புறமும் நான் இல்லை 5200 ஏக்கர் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. அப்போ அது ஏன் 5200? ஏன் குறிப்பாக 5200? 5200க்கு மேலே, ஆனால் நான் வந்து தோராயமாக 5200ன்னு சொல்கிறேன். இந்த 5200 ஏக்கர் எதற்காக? அதுலேருந்து ஏன் நீங்கள் கொஞ்சம் கூட பின் வாங்கி நான் 1000 ஏக்கரில் 1500 ஏக்கரில் இன்னொரு விமானங்கள் கட்டிட்டு போகிறேன்னு நீங்கள் நிற்கலையே. அது வந்து 5200 ஏக்கர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு ஏதோ பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கணும். அது என்ன அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. இன்னொன்று, வளர்ச்சி அப்படின்றது, அதுவும் நீங்கள் அந்த விமான நிலையத்துக்கு வச்சுருக்க பேரை பார்க்கணுமே. பசுமை வெளி விமான நிலையம். பசுமையாக இருக்கிற இடத்தெல்லாம் அழிச்சிட்டு பசுமை வெளி விமான நிலையம், க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். அங்கே இருக்கிற பசுமையெல்லாம் அழித்து அது ஒரு வறட்சி ஆக்கிட்டு அதை வளர்ச்சின்னு வேற சொல்ல போகிறீங்க. இதுக்கு பேர் க்ரீன்ஃபீல்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா? இது மாதிரி பேர் மட்டும் நல்லா அருமையாக வச்சுப்பீங்க, ஆனால் செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் நாசக்கார திட்டமாக இருக்குது, மக்கள் விரோத திட்டமாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு அந்த மக்கள் வந்து கண்டிப்பாக ஏற்கனவே அவங்க வேறு கட்சியை நோக்கி போயிட்டாங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்பினாலும் நம்பாட்டியும் அந்த ஊர் மக்கள்லாம் எப்பயோ வேறு கட்சியை நோக்கி போயிட்டாங்க. இப்போ கூட பல்வேறு காணொலிகள் பார்க்க நேர்ந்தது. அவங்கெல்லாம் வந்து வேறு கட்சிகள் பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இவங்கள தான் நம்பியிருக்கோம், புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அவரை நம்பியிருக்கோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எதிராக போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்களாக எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து இந்த டாஸ்மாக்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கும், அவர்கள் உங்கள் மேலே வந்து கடுப்பாக இருப்பாங்க. அது பத்தாதுன்னு நீங்கள் வந்து அனைத்து மகளிருக்கும் நான் வந்து 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேருக்கு ஒழுங்காக கொடுக்கல. அதுவும் ஆட்சிக்கு வந்தோடனே தரேன்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் கொடுக்கவே ஆரம்பிச்சிங்க. அதில் அனைத்து மகளிர்னு சொல்லிவிட்டு பாதி பேருக்கு தகுதியுள்ள மகளிர் அப்படின்ட்டிங்க. அதில் பல பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எப்படி தகுதி இல்லாமல் போவோம், யாரை வச்சு நீங்கள் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லை, எதை வச்சு நீங்கள் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி வந்துச்சு.
அது போக அவங்க வந்து இந்த மாதிரி டாஸ்மாக்னால பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த செவிலியர்கள் அவர்கள் அனைவருமே உங்களுக்கு எதிரா போராடிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம இந்த மாதிரி பல்வேறு மக்கள் நீங்க வந்து எதிராக்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஊர் மக்கள், இந்த ஒரு ஊர் மக்கள் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அந்த 5200 ஏக்கர்ல 3774 ஏக்கர் நீங்க மத்தவங்களோட இடத்த எடுக்கும்போது, அவங்க அத்தனை பேரும் அந்த ஊர் மக்கள் ஒண்ணா சேர்ந்து போராடுறாங்க வருஷக்கணக்கா. அந்த ஊர் மக்கள் அனைவரும் உங்களுக்கு எதிரா தான் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஓட்டு வரவே போறதில்ல. இது அதையும் மீறி நீங்க அதெல்லாம் பத்தி கவலையே படல. ஏன்னா நீங்க வந்து வேற ஏதோ ஒண்ணு பெருசா திட்டமிட்டீங்க. அதனால அதெல்லாம் வந்தா வருது வராட்டி போகுதுன்ற மாதிரி தான் இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால அந்த விமான நிலையம் யாருக்காக? அங்க என்ன சரக்கு வரும், என்ன சரக்கு போகும், என்னென்ன விமான நிறுவனங்கள் இயங்கும், மக்களுக்கு விமானத்தினுடைய தேவை அதிகரிச்சிருச்சா, அதிகரித்து விட்டது அப்படின்ற காரணத்தை சொன்னீங்கன்னா, விமான நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குகிறதா? ஏன்னா நாங்கள் அந்த கணக்கெல்லாம் பார்த்துருக்கோம். பங்கு வர்த்தகத்தில் அவங்கெல்லாம் நட்டத்தில் போயிட்டு இருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. அதனால் அதெல்லாம் நீங்கள் இதில் தெளிவுபடுத்தணும். அதற்கப்புறம் எதற்காக பரந்தூர், அப்புறம் எதற்காக 5200 ஏக்கர், ஏன் 1000 ஏக்கரில் கட்டிக்க கூடாதா? அதுக்கப்புறம் ஏன் சென்னை ஒட்டியே வரணும்? ஏன் தமிழ்நாட்டில் வேறு இடமே கிடைக்கலையா? இந்த சில பாலைவன இடம்லாம் இருக்குது, அது பக்கத்தில் கூட கட்டிக்குங்க. தேரிக்காடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே கட்டிங்க. தூத்துக்குடி பக்கம், தூத்துக்குடியில் துறைமுகம் வேறு இருக்குது. அங்கே ஏகப்பட்ட சரக்குகள் வந்து இது போகுது. அப்படியே இந்த பக்கம் ஒரு ஏர்போர்ட்டையும் இன்னொரு பண்ணுவாக்க, இதே மாதிரி அங்கே ஒரு கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கட்டிட்டு இங்கே உள்ள திட்டத்தை விட்டுருங்களேன். அது ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் துறைமுகம் வேறு இருக்குது. துறைமுகத்துலேருந்து வரதையும் இங்கே உள்ளே கொண்டு வந்துக்கலாம், போய்க்கலாம். இங்கே உள்நாட்டுக்குள்ளார எங்கேயாவது கொண்டு போகணுன்னா கொண்டு போய்க்கலாம். ஏன்னா அது மாதிரி பாலைவனம் இல்லை தரிசு நிலங்கள் அந்த மாதிரி இடங்களை மாற்றி அதை நீங்கள் இந்த மாதிரி தேவைக்கு பயன்படுத்துனீங்கன்னா யாரும் உங்களை கேட்க போகிறது இல்லை. அந்த இடத்த அது கேட்பாரற்று கிடக்கு. அந்த இடத்த வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு சூழலில் அது இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்துனீங்கன்னா யாரும் போராட்டம் பண்ண போகிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்த சுற்றி வந்து வளர்ச்சி, அதற்கு பிறகு அந்த அபிமானம் கட்டினது பிறகு சுற்றி இருக்கிற இடங்கள் கொஞ்சம் சற்று வளரும். இந்த எப்படி வளரும்னா, அந்த இடத்துல சில கடைகள் வரும், சில மக்கள், சில குடியிருப்புகள் வரும், அதை ஒட்டி சில கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் இப்படி வரும். அதுதான் நம்ம வந்து சற்று வளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து உண்மையான வளர்ச்சியான்னு கேட்டால் அது ஒரு விதமான வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வளர்ச்சின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த விமான நிலையம் மட்டுமே வளர்ச்சின்ற மாதிரி பேசுகிறீங்க. அது சரியான கருத்தாக இருக்காது. ஏன்னா இப்போது இருக்கிற விமான நிலையத்துக்கே வந்த தகவல் என்னென்னா, அங்கே பல்வேறு விமானங்கள் ஓடவே இல்லை. அப்படியே ஓடக்கூடிய விமானங்களில் போதுமான அளவு பயணிகள் இல்லை அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வருது. இப்போ பயணிகளோடு சேர்த்து அந்த விமானத்தை இயக்கக்கூடிய விமானியே வந்து இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது விமான நிறுவனத்தில், விமான நிலையங்கள்லையும். அப்படி இருக்கும்போது எதற்காக இன்னொன்று அப்படின்றது எங்களுக்கு இன்னும் சற்று விளங்கலை. அது நீங்களே விளக்கி கூறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ அந்த மக்களுக்கு வருவோம். அந்த மக்கள் ஒரு வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான நியாயமோ நீதியோ கிடைக்கல. பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க விளைநிலத்தை கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அது மேலே ஆசைப்படாமல் இன்னமும் நாங்கள் போராடி இந்த நிலத்தை காப்பாற்றுவோன்னு நிற்கிற அந்த மக்களுக்கு எங்களுடைய சல்யூட். இந்த விளைநிலங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த விவசாய தொழிலுக்காக இவ்வளோ நாட்கள் போராடுறீங்க அப்படிங்கும்போதே உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை வருகிறது. அந்த மக்கள் வந்து உண்மையிலே சிறந்த மக்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து விவசாயத்தை அந்தளவுக்கு மதிக்கிறாங்க. அவர்களை போன்ற விவசாயிகள் அவர்கள் போன்ற விவசாயிகள் வந்து சேத்துல கால் வைக்கலைன்னா நம்ம எல்லோரும் சோத்தில் கை வைக்க முடியாது அப்படின்றது தான் உண்மையான நிதர்சனம், ஆனால் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த போன்ற விவசாய நிலங்களை பறிக்கிறதுக்கு இந்த அரசு வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது இதெல்லாம் மட்டமான திட்டம், இதெல்லாம் வந்து நாசக்கார திட்டம், இது மக்கள் விரோத திட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க வந்தோன்னே அதை ஆதரித்து அதுக்கு அதே வேலையை அப்படி செய்கிறாங்க. இதே விஷயந்தான் சேலம் 8 வழிச்சாலையிலையும் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்க வேண்டியது, ஆளுங்கட்சியானாலும் அதையே செய்ய வேண்டியது. அதாவது அந்த திட்டங்களை அமல்படுத்த வேண்டியது. அதே திட்டங்களை எதிர்கட்சியாக இருந்தால் அப்படியே எதிர்க்க வேண்டியது. இதுதான் நீங்கள் பண்ணுறது. அதான் இரட்டை வேடம். இதுக்கு பேர் தான் இரட்டை வேடம். அதனால் கண்டிப்பாக இரட்டை லட்சணம் உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் அதிமுகவோட. அடுத்தது இந்த மக்கள் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த விலை நாங்கள் கொடுத்தது நீங்கள் இழப்பீடுன்னு ஏதோ தொகையை கொடுப்பீங்க, அதை வாங்கிட்டு அவங்க எங்கே போகிறது, அடுத்து எங்கே இடம் வாங்குறது, என்ன பண்ணுறது, அடுத்து தொழில் என்ன பண்ணுறது. அவங்களுக்கு விவசாயத்தை தவிர நிறைய பேருக்கு விவசாயம் வந்து கால்நடைகள் வளர்ப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப போய் எங்கே என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த போராட்டத்தை கைவிடாமல் அவங்களுக்கு மனசு இல்லை. கடைசி வரைக்கும் போராடி பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மக்கள் விரோத போக்கை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
முதல்ல இந்த வளர்ச்சி அப்படின்ற இந்த கட்டமைப்பு, இந்த வளர்ச்சின்ற வரையறையை அரசு முதல்ல தெளிவுபடுத்தணும். நாங்கள் வளர்ச்சி அப்படின்றத எதை பார்க்குறோன்னா, வளம் சார்ந்த வளர்ச்சியை தான் நாங்கள் வந்து வளர்ச்சியாக பார்க்குறோம். வளத்தை அழித்து வரக்கூடிய வளர்ச்சியை நாங்கள் வளர்ச்சியாக பார்க்கல, வறட்சியாக தான் பார்க்குறோம். அதை பஞ்சமாகவும் பார்க்குறோம். என்ன விதமான பஞ்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளைநிலங்கள் பஞ்சம். நீங்கள் விளைநிலங்களை கையகப்படுத்தி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போயிடுவீங்க. அப்போ என்ன அங்கே கம்மியாகும்? விளைநிலங்கள் கம்மியாகும். அதை தான் விளைநிலங்கள் பஞ்சம்னு சொல்கிறோம். விளைநிலங்கள் பஞ்சம் வரும். நீங்கள் விளைநிலங்கள் பஞ்சம் வந்தால் என்ன ஆகும்? அடுத்து விளைநிலங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள், அந்த பொருட்களும் வந்து பஞ்சமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விளைநிலங்கள் வரக்கூடிய பொருட்கள் பஞ்சமாகும்னு என்ன அர்த்தம்? உணவு பஞ்சம் தான். இது மாதிரி பல்வேறு இடங்களில் நடக்குதுல்ல. நீங்கள் நினைப்பீங்க தமிழ்நாட்டில் இந்த ஒரு 5000 ஏக்கர் இருக்கிறதுனால பஞ்சம் வந்துருமா அப்படின்னு கேட்பீங்க. இப்படி தான் எல்லா மாநிலங்களையும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஒரு மாநிலத்தை மட்டும் பேசுகிறோம். ஆனால் இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு திட்டம் வரும். அந்த திட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஏர்போர்ட், அங்கே ஒரு விமான நிலையம் வரும், ஒரு மெட்ரோ ரயில் வரும். இப்போ இன்னும் வேறு இந்த மாதிரி 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலை, 12 வழிச்சாலைன்னு இன்னும் என்னென்னலாம் போடுறாங்களோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அங்கங்கே விளைநிலங்கள்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், இறக்குமதி பண்ணிக்கலாங்க அப்படிம்பீங்க. இறக்குமதிக்கு ஏகப்பட்ட வரியை போட வேண்டியது. சரி, இறக்குமதி பண்ணிக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவீங்க? அதை தெளிவுபடுத்துங்க. அப்படி இப்போ நம்மளை மாதிரியே மற்ற நாடுகளும் யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரியே மற்ற நாடுகளும் யோசிக்க ஆரம்பிச்சு, இல்லை அங்கே இருக்க மக்களும் யோசிக்கிறான். நமக்கு தான் அரசு வந்து நல்ல காசு தருதே, எதுக்கு இந்த விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இடத்த கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போனால், அவங்களும் இந்த மாதிரி வளர்ச்சின்ற பேர் ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்து எல்லா வேலைகளும் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேருந்து உங்களுக்கு சோறு வரும்? இல்லை, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னு நல்லாயிருக்கும். ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் அப்படின்றாரு. அதாவது இருக்கிற தொழிலே சிறந்த தொழில் விவசாயம்தான். விவசாயி தான் முன்னாடி போவான், மற்றவன்லாம் அவன் பின்னாடி தான் போவான். அவனை கையெடுத்து கும்பிட்டு அவன் பின்னாடி போவான். ஏன்னா அதுதான் வந்து ஒரு சிறந்த தொழில், மகத்தான தொழில். ஏன்னா அதுதான் வந்து எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடிய ஒரு தொழில். அதனால் அவர் அவங்க பின்னாடி தான் எல்லாரும் செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அது உழவுக்கான முக்கியத்துவத்தை அந்த குறளில் சொல்கிறாரு. உழவுக்கான முக்கியத்துவத்தையும் சொல்கிறாரு, அந்த உழவர்களையோட முக்கியத்துவத்தையும் சொல்கிறாரு. மற்றவெல்லாம் அதுக்கு பின்னாடி தான், முதல்ல உழவர்கள் தான், விவசாயி தான் அப்படின்றாரு. ஏன்னா நாளைக்கு இவங்க எல்லாரும் விவசாயம் பண்ணாமல் நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பணத்தை சாப்பிட முடியாது இல்லையா? இல்லை ஏதாவது பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இலைதழைகள்லாம் புரிய திம்பிங்களா? அதுவும் முடியாது இல்லையா? நீங்கள் எங்கேருந்து சாப்பிடுவீங்க? அப்புறம் விளைநிலங்கள் அழிக்க உணவு பஞ்சம் கட்டாயம் வரும். இது மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, 5000 ஏக்கர் இங்கே எடுக்கிறதுனால எப்படி பாதிப்பு வரும்? இந்தியா முழுவதும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான், உலகம் முழுவதும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த இடங்களில் போய் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற குறைகளை அவங்கவுங்க சொல்லுவாங்க. இப்போ பக்கத்து மாநிலங்களில் போய் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்களும் இதே மாதிரி பஞ்சப்பாட்டு பாடுவாங்க. எங்களுக்கு போய் இது பிடிக்கல, அது பிடிக்கல, அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வராங்க, அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்தந்த மாநிலத்தில் இந்த மாதிரி விவசாயிகளையோ அங்கே இருக்கிற மக்களையோ போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வளர்ச்சின்ற பேரில் விளைநிலங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் விளைநிலங்கள் பஞ்சம் வருதுன்னு சொல்கிறேன். விளைநிலங்கள் பஞ்சம் வரும்போது அடுத்த கொஞ்சம் வருஷங்கள்லையோ இல்லை கொஞ்சம் மாதங்கள்லையோ இல்லை உணவு பஞ்சம் வரும். நீர் பஞ்சமும் வர்றான். ஏற்கனவே அதை நம்ம பார்த்துருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உணவு பஞ்சமும் நீர் பஞ்சமும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்போ நீங்கள் அதை எப்படி சமாளிப்பீங்க? இறக்குமதி பண்ணிக்கலான்றீங்க. இறக்குமதிக்கு ஒரு வரியை போட்டு தள்ளுறாங்க இல்லையா? அது ஒரு பக்கம். அப்போ 100 ரூபா விற்கக்கூடிய அரிசி ஒரு 200 ரூபான்னு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 60 ரூபா விற்கக்கூடிய அரிசி 100 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. விலைவாசிலாம் ஏறி போச்சு. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? விலைவாசிலாம் ஒன்றும் ஏறலை, 100 ரூபா இருக்கிறது 101 ரூபா போயிருக்கு அப்படின்றாங்க. அது ஒரு கப்சா கதை. நம்ம மத்திய அரசாங்கம் பண்ணுறதையும் நம்ம தனியாக பேசுவோம். ஏன்னா இது வந்து மாநில அரசாங்கத்தை மட்டும் நம்ம குறை சொல்கிறோன்னு இல்லை, எல்லாருமே இந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற மாநில அரசும் தப்பு பண்ணுது, மத்திய அரசும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தனியாக பேசுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்ட்டு. இப்போது விலைவாசிலாம் ஏறி போன இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை இன்னும் நீங்கள் இந்த மாதிரி விளைநிலங்கள்லாம் அழிக்க என்ன ஆகும்னா, இன்னும் வந்து விலைவாசி ஏறும், பொருட்கள் கிடைக்கிறதுல பஞ்சமாகும். மக்கள் வந்து அதுக்கும் அந்த பொருட்கள் வாங்குறதுக்கும் அப்புறம் வரிசையில் நிற்க வேண்டிய சூழல் வரும். அதில் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காம போகலாம். பஞ்சத்தினால சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது சில பேர். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்து சாதாரணமாக என்னமோ ஒரு நிலத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குதுன்னு தெரியல. இந்த நிலங்களெல்லாம் திரும்ப நீங்கள் இப்போ அழிச்சிட்டா திரும்ப அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் கொண்டாந்து வைக்க முடியுமான்னு கேட்டால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ இந்த கம்மாக்கு ஏரி குளங்கள்லாம் பட்டு மூடிடுவீங்க. ஆனால் திருப்பி அந்த இடத்துல அதெல்லாம் உருவாக்குறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை.
அதுக்கு பல்வேறு நபர்கள் உழைச்சிருப்பாங்க. அதெல்லாம் உழைச்சதுக்கு அப்புறம் வந்தது தான் இந்த விளைநிலங்கள், இந்த கம்மாய்கள், குளங்கள், ஏரிகள், தூறுகள், அந்த ஏரிகள், அது போக கிணறுகள், இது மாதிரி இப்போ குளம், குட்டைகள் இதெல்லாம் நீங்கள் திரும்ப உருவாக்குறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியுமா? முதல்ல உருவாக்க முடியுமா? முதல்ல உருவாக்க நினச்சா அது எத்தனை வருஷம் ஆகுமா? அதுக்கு எவ்வளோ பேர் உழைக்கணும்? நீங்கள் அந்த உழைப்பெல்லாம் கெடுக்குறீங்க, அப்படி தான் நான் சொல்லணும். ஏதோ கொஞ்சம் நிலங்களை கையப்படுத்தி ஏதோ முடித்தோம் போனோன்ற மாதிரி கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு பல்காக ஒரு 5000 ஏக்கர் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, அதுவும் வந்து தேவையே இல்லாதப்போ எடுக்கிறீங்க. மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஆனாலும் மல்லு கட்டிட்டு இல்லை தேவை இருக்குன்னு சொல்லி எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது அங்கே ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது. அது வேறு ஏதோ ஒரு வளத்தை அங்கேருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த திட்டம் இருக்கோன்னு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. அது என்ன வளம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து பல்வேறு நாசகார திட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? கெயிலினுடைய திட்டம் ஒன்று அங்கிட்டு இந்த அடியில் குழாய் பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம், நியூட்ரினோ திட்டம்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி எவ்வளவோ நாசகார திட்டங்கள், இந்த சேலம் 8 வழிச்சாலை, இது மாதிரி திட்டங்கள்லாம் நீங்கள் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பின்னாடி பெரிய பெரிய பாதிப்புகள் மக்களுக்கு இருக்குது. அதனால் இதில் என்ன பாதிப்பு அப்படின்னு, பாதிப்புன்றது விளைநிலம் போகுது, அது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த திட்டத்துக்கு பின்னாடி உங்களுடைய லாபம் என்ன? அது ஏன் குறிப்பாக அந்த பரந்தூர், அதுவும் ஏன் 5000 ஏக்கர், அதில் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் அதை வந்து தெளிவுபடுத்தணும். அது எங்களுக்கு தெரிஞ்சால் தான் அது வந்து மக்களுக்கு மக்கள் வந்து அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு போராடுறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குமோன்னு தோணுது. அதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். இந்த ரீசன், இந்த காரணத்துக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து வளர்ச்சி அப்படின்றீங்க, அது எந்த விதத்தில் வளர்ச்சி ஆகும் அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. விளைநிலங்கள் அழித்தா விளைநிலங்கள் பஞ்சம் வரும், உணவு பஞ்சம் கூட வரக்கு வாய்ப்பு உண்டு, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வந்துச்சுன்னா சுற்றி சில கடைகள் வரலாம், சில இடங்களில் சில புதுசாக சில அப்பார்ட்மெண்ட்டுகள் வரலாம், குடியிருப்புகள் வரலாம். இதை நீங்கள் வளர்ச்சின்னு காட்டுவீங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து அழிஞ்சு போன அந்த விளைநிலங்கள்னால எவ்வளோ உணவு உற்பத்தி அங்கேருந்து பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை. இது போக நீங்கள் வந்து இந்த விளைநிலங்கள் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி, இந்த இடங்கள்லாம் வந்து மனுஷங்களுக்கு மட்டும், இந்த உலகமே மனுஷங்களுக்கு மட்டும்ன்ற மாதிரியே போயிட்டுருக்கு. அப்படி கிடையாது. இங்கே வந்து எண்ணற்ற உயிர்கள் இருக்குது. அந்த இடத்துல எத்தனையோ உயிர்கள், அதாவது அங்கே கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பறவைகள்லாம், பல்வேறு உயிர்கள் அங்கே இருக்கும். இந்த குளங்களில், குட்டைகளில், ஏரிகளில் நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. அதெல்லாம் அப்படியே அழிச்சு தூக்கி போட்டு அடுத்து அப்படியே அங்கே இருக்க மக்களே நீங்கள் மதிக்கலை, எப்படி இந்த மற்ற உயிர்களை பற்றிலாம் நீங்கள் சிந்திப்பீங்க? அதனால் உங்களுக்கு இதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்றது தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஆனால் வந்து இதோட பாதிப்பு பெருசு. இந்த நிலங்களை திரும்ப உருவாக்க முடியாது. அழிக்கிறது ஈஸி, யார் வேணாலும் அழிக்கலாம், அதுக்கு நீங்கள் தான் தேவையில்லை, யார் வேணாலும் அழிக்கலாம். ஆனால் உருவாக்குறதுன்றது ரொம்ப சிரமம். அது ஒரு தேவையான அளவுக்கு எடுத்தால் பரவாயில்ல. அதுவும் வந்து தேவை இருக்குன்னு மக்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் தேவை இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட அதற்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், ஏன் தேவை இருக்குன்னு. அப்படியே தேவை இருக்குன்னா ஏன் 5000 ஏக்கர், ஏன் ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து இன்னொரு ஏர்போர்ட் வச்சுட்டா பத்தாது? இந்த ஏர்போர்ட்டோட, இந்த விமான நிலையத்தோட. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதற்காக இவ்வளோ பெரிய விமான நிலையன்றதை தெளிவுபடுத்தணும். அதுவும் இல்லாமல் இந்த மக்களுக்கு நம்ம என்ன இதுக்கான தீர்வு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இந்த பரந்தூர் அப்படின்ற இடத்துல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தீர்வை பற்றி பேசுவோம், இப்போ பிரச்சனைகளை பற்றி பேசுவோம், இப்போ தீர்வை பற்றி பேசுவோம். இந்த விமான நிலையம், முதல்ல இந்த விமான நிலையம் தேவையான்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா மக்களுக்கு இதுக்கான தேவைகள் அதிகரிச்சிருக்கான்னு பார்க்கணும். தேவைகள் அதிகரிச்சிருக்குன்னா ஏன் இருக்கிற விமான நிலையம் போதலையில்லையான்னு பார்க்கணும். இங்கே விரிவுபடுத்த முடிஞ்சால் இங்கே விரிவுபடுத்தணும். அதுதான் முதல்ல இந்த ஆய்வுகளை செய்து, அதான் முதல் வேலை. ஃபஸ்ட்டு இந்த ஆய்வுகளை செய்யணும். அப்படி அதிக பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா ஏன் விமான நிலையங்கள் நட்டத்தில் இயங்குதுன்றதையும் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணிவிட்டு அவர்கள் வந்து ஒருவேளை கட்டணத்தை குறைச்சிருக்காங்களா, இல்லை கட்டணம் அதிகமாக இருக்குது மக்கள் பயன்படுத்தலையானா, மக்கள் பயன்படுத்தினா இந்த திட்டமே தேவையில்லை. ஏன்னா மக்களே அங்கே இருக்கிற விமான நிலையத்துக்கே பயணிகள் வரல அப்படின்னா எதுக்கு இன்னொரு விமான நிலையம், திட்டமே தேவையில்லைன்னு தூக்கி போட்டுடலாம். இல்லை மக்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விமான நிலையம் நட்டத்தில் இயங்குதுன்றது தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அது ஏன் அப்படி போகுது, என்ன காரணம்ன்றதை அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உண்மையிலே தேவை இருக்குது அப்படின்னா இருக்கிற விமான நிலையத்தை ஏன் விரிவுபடுத்துறதுக்கு யோசிக்கலை, அதை பற்றி யோசிச்சிருக்கணும். அங்கனக்குள்ளே ஒரு சில இடங்களை கையகப்படுத்தினீங்கன்னா கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அங்கே ஒன்றும் பக்கத்தில் எதுவும் விளைநிலங்கள்லாம் இப்போ இல்லை. பக்கத்தில் இருக்கிறது பூரா கட்டடங்களாக தான் இருக்குது. அது இடத்துல நீங்கள் காசை கொடுத்துக்கலாம், அதிகப்படியான இழப்பீடு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுவான்.
அப்படி இருக்கும்போது அந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்துறது ஒரு தீர்வாக சொல்கிறோம். முதல்ல ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் முடிவிலே தேவையில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா திட்டத்தை கைவிட்டுறணும். ஒருவேளை ஆய்வின் முடிவில் தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா, எதிர்காலத்தில் அதிகமான தேவை இருக்குது, இல்லை அதிகமான சரக்குகள் வந்து போகும் அப்படின்னா அது முதல்ல என்ன சரக்குகள்ன்றதை தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் அந்த சரக்குகள் வந்து போகிற தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்துறதுக்கு பார்க்கணும். இது 2வது விஷயமா சொல்கிறோம் தீர்வா. இல்லை அந்த விமான நிலையத்தில் விரிவுபடுத்த முடியாது, இல்லை அங்கே எங்களுக்கு பத்தாது அப்படின்னா இன்னொரு 1000 ஏக்கரோ ஒரு 1500 ஏக்கரோ வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போகலாமே. 1500 ஏக்கர் எடுத்துகிட்டு போகலாம். எதுக்காக 5200 அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஒரு 1500 ஏக்கரில் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டிக்கலாம். பரந்தூர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம தீர்வாக சொல்லவே இல்லை. ஏன்னா அது வந்து விளைநிலங்கள் இருக்கக்கூடிய இடம். வேறு ஏதாவது ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே மாற்று இடம் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திருப்பூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் விளைநிலங்களை விட சில தரிசு நிலம்னு சொல்ல முடியாது, அது விளைநிலம்னு சொல்ல முடியாது. நிறைய மரங்கள், ஒரு அடர்த்தியான மரங்கள், வெறும் மரங்கள் மட்டும்தான் இருக்குது. அங்கே நிறைய மரங்கள் இருக்குது. அதுவும் அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாமரம் பலாமரம் அந்த மாதிரி மரங்கள்லாம் இல்லை. அங்கே இருக்கிறது பூரா ஒரு மூடு பல்லாக்கு மரங்களாக இருக்குது. அப்படி அது ஒரு வித்தியாசமான ஒரு மரமாக இருக்குது. அது வந்து செடி கொடிகளாக படர்ந்துருக்கு. சில மலைகளும் இருக்குது நடுவில். அந்த மலைகளை தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விளைநிலங்கள் மாதிரி தெரியல. விளைநிலங்கள் திருப்பூரில் இருக்குது. ஆனால் திருப்பூர் டு செங்கல்பட்டு போகிற வந்த வழியில் இது போன்ற மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. விளைநிலங்கள் அதிகமாக இல்லை. அதனால் அங்கே நீங்கள் 5000 ஏக்கர் எடுத்தால் பெரிதாக பாதிப்பு இருக்காதுன்றது தோணுது. நீங்கள் உண்மையிலே விமான நிலையம் வேணும், அதுவும் 5000 ஏக்கர் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தீர்வாக சொல்லலாம். அங்கே பக்கத்துலேயே ஒரு கல்பாக்கம்னு ஒரு அனல் மின் நிலையம் வச்சுருக்கீங்க, அணுமின் நிலையம் வச்சுருக்கீங்க. அதுக்கும் நீங்கள் அங்கேருந்து அதுக்கு அருகாமையிலே இந்த திட்டங்கள், அதுக்கு அருகாமையே இந்த விமான நிலையம் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஓஎம்ஆர் சாலை வேறு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் கடற்கரை. நிறைய பேர் மகாபலிபுரத்துக்கு வேறு சுற்றுலா பயணிகள் வேறு வந்து போகிறாங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா மகாபலிபுரத்துக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வராங்க இல்லையா. அது ஒரு 2வது இடத்துல இருக்குது. தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியாக அது இருக்குது. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு பயணிகளுக்கு அது அங்கே கட்டினீங்கன்னா அது ரொம்ப பக்கமாகவே இருக்கும். அப்படியே அங்கேயே சில ரிசார்ட்டுகள் வரும், சில தங்கும் விடுதிகள், அதுதான் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், தங்கும் விடுதிகள் வரும். அப்படியே அங்கே சில கடைகள்லாம் வரும். அப்புறம் குடியிருப்புகள் வரும். அப்படியே இந்த பக்கம் சுற்றுலா தலமாகவும் இருக்குது. அப்படியே அது ஊருக்கு வெளியில் வேறு இருக்குது. பாதிப்புகள் பெருசாக எதுவும் இருக்காது. இந்த போக்குவரத்து பாதிப்பை சொல்கிறேன். நிறைய போக்குவரத்துகள் வந்து போனால் சாலைகளில் அது ஒரு தொந்தரவாக இருக்கு இல்லையா. அதனால் அதுவும் ஊருக்கு வெளியில் இருக்கும். நிறையா விளைநிலங்கள் அங்கே கிடையாது. விளைநிலங்கள் இருக்குது, ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த பாதையில் விளைநிலங்கள் கம்மியாக இருக்குது. அதனால் பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வளர்ச்சின்ற பேரில் ஏதாவது ஒன்று கொண்டு வரீங்கன்ற அந்த விமான நிலையத்தை அங்கே கொண்டு வந்துக்கலாமே அப்படின்றது என்னுடைய தீர்வு. ஆனால் அதுக்கு 5000 ஏக்கரா அப்படி எதுக்கு தேவை அப்படின்றதையும் தெளிவுபடுத்தணும். நம்ம சொல்கிறது ஒரு 1500 ஏக்கரில் இன்னொரு விமான நிலையத்தை கட்டிட்டு போங்க. இதுக்கு இதாக இன்னொரு இதை டொமஸ்டிக்காக மாற்றிட்டு அதை இன்டர்நேஷ்னலாக வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் அதுவும் வந்து அதுக்கான தேவை இருக்கணும்ல. நிறைய பேர் பயணிக்கலைன்னா அது வச்சுருந்து வேஸ்ட் இல்லை. நிறைய பேர் பயன்படுத்தலைன்னா அது வந்து அந்த விமான நிலையம் பயனற்றதால போகும். அது உங்களுக்கும் நான் இழப்பீடு தரும், அதுவும் இல்லாமல் அந்த விமான நிறுவனங்களுக்கும் இழப்பீடு தரும். இருந்தாலும் நீங்கள் தேவை இருக்குன்ற மாதிரி ஒரு ஆய்வில் முடிவு வந்து அது உண்மையிலே தேவைன்னா ஒரு 1000 ஏக்கரில் அங்கே எடுத்து பண்ணிங்க. 5000 ஏக்கரில் வேணும்னா கூட அங்கே பண்ணக்கூடிய இடம் இருக்குது. ஆனால் அதற்கான காரணம் என்னன்னு சொல்லணும். எதுக்கு 5000 ஏக்கர் அவ்வளோ பெரிய தேவை வருது? இன்னொரு 1500 ஏக்கர் 1000 ஏக்கரில் அந்த விமானம் இருந்தால் பத்தாதா? அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். இந்த தீர்வெல்லாம் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இது போக அந்த மக்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இது வரைக்கும் நீங்கள் வாங்கின அந்த நிலங்களை திரும்ப கொடுத்துட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் அவங்க இருக்கிறபடி வந்துட்டு போட்டோம். நீங்கள் அந்த இடத்த கையப்படுத்தியிருந்தால் கூட திருப்பி கொடுத்துடணுன்றது நம்மளுடைய தீர்வாக சொல்கிறோம். பரந்தூர் மக்கள்கிட்ட அந்த விமான நிலையத்துக்காக எடுக்கப்பட்ட அந்த கையகப்படுத்த நிலங்களை வருவாய்த்துறை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்து விட்டு அவர்களிடம் கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும்ன்றதான் நம்மளுடைய கருத்து. வேறு இடம்ன்றது நம்ம இடமே சொல்லிட்டோம் எந்த இடம் அப்படின்ட்டு. முதல்ல அவ்வளோ இடம் தேவையான்றது சொல்லணும். அப்படி ஒரு விலை தேவை இருக்குன்னா அதுக்கான இடத்தையும் சொல்லியாச்சு. அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே அந்த சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய இடம் மகாபலிபுரமாக தான் இருக்குது. இருக்கிறதுலே சென்னையில் எங்கே அதிகமாக வந்து பார்க்குறாங்கன்னா இந்த மகாபலிபுரத்துக்கு தான் வர்றாங்க. அது 2வது இடமாக வேறு இருக்குது சுற்றுலாத்தில் இந்தியாவில். அப்படி இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் கட்டினா தான் அந்த இது அவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் இல்லையா. அங்கே இருக்கிற இப்போ தங்கும் விடுதிகளும் வந்துடும். அப்படியே அங்கேருந்து வெளியில் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே விமான நிலையத்தில் வந்து அப்படி தங்கும் விடுதிகள், நல்ல பெரிய பெரிய தங்கும் விடுதிகளை கட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார்னு கட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் வந்து அங்கேயே தங்கிட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்த்துட்டு
சிட்டிக்குள்ளரே அவங்க வர வேண்டிய தேவை இருக்காது. ஒருவேளை வேறு ஏதாவது கோவிலுக்கு போகணும், இல்லை வேறு ஏதாவது இடங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தான் அவங்க ஊருக்குள்ளே வர வேண்டிய தேவை இருக்கும். இல்லைனா அப்படியே பார்த்துட்டு அப்படியே இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படியே கிளம்பிடலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு அவங்க உள்ளே வர வேண்டிய தேவை இல்லைன்னா கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசலும் குறையும் இல்லையா? அவங்க அங்கேயே இருந்து அங்கேயே அப்படி பார்த்துட்டு அப்படி போயிட்டாங்கன்னா உள்ளே வர வேண்டிய தேவையே இருக்காது. வேறு ஏதாவது காரணம் வர வேண்டியது இருந்தால் தான் வருவாங்களே தவிர மற்றபடி உள்ளே வர வேண்டிய தேவை இருக்காது. அதனால் அது என்னுடைய தீர்வாக நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு சரியாக பட்டா உண்மையிலே அது சரியான தீர்வாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், பரிசீலனை செய்யுங்க, அதுக்கப்புறம் ஆலோசித்து முடிவெடுங்க. இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பேசியிருக்கோம். நம்ம ஏகநாதபுரம் மக்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறோம், பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறோம். அவர்களிடம் இந்த கையகப்படுத்த நிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அரசு மாற்று இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த விமான நிலையம் உண்மையிலே தேவைன்னா அதுக்கான காரணம் என்ன? விமானத்தை பயன்படுத்துகிற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா? இருக்கிற விமான நிலையத்தை நாங்கள் ஏன் விரிவுபடுத்தலை? அதுக்கப்புறம் அந்த புதிய விமான நிலையத்தில் யார் வருவா, யார் போவா, எத்தனை விமான நிறுவனங்கள் செயல்படும், அதுக்கப்புறம் எத்தனை விமானங்கள் அங்கே செயல்படும், அதுக்கப்புறம் அங்கே என்ன சரக்கு வரும், என்ன சரக்கு போகும், எதற்காக 5000 ஏக்கரு, எதற்காக பரந்தூர், இதெல்லாம் தெளிவுபடுத்தணும். இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்றத நம்மளோட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். ஒருவேளை இப்போ நான் சொன்ன தீர்வு உங்களுக்கு சரியாக பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யோசித்து பரிசீலனை செய்து முடிவெடுக்கலாம். ஆனால் மக்களிடம் அந்த நிலங்களை கையகப்படுத்தின நிலங்களை ஒப்படைத்து விட்டு மாற்று நிலங்களை தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும். அதில் அந்த விமானங்களை கட்ட வேண்டும் என்று உண்மையிலே நிர்பந்தம் இல்லை தேவை ஏற்பட்டால் மாற்று இடத்தை பயன்படுத்தி விமான நிலையம் கட்டிக்கொள்ள வேண்டும். பரந்தூர் நில மக்களுக்கு அந்த நிலங்களை கையகப்படுத்தினதை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று தான் நம்மளுடைய கோரிக்கை. அதான் இந்த தீர்வாகவும் சொல்கிறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம். தமிழ் என்றும் வாழ்க.